கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவாராக. நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து சமாதான சந்தோஷத்தோடு இந்த நாளிலே வழி நடத்துவாராக. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பிலே ஜான் ரோஜர்ஸ் என்கின்ற ஒரு மிஷனரி குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அவருடைய பிறப்பு 1500. அவர் மண்ணிலே கோதுமை மணியாக மரித்த நாள் 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 1555ஆம் வருடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிலைத்து நின்று இரத்த சாட்சியாக மரிப்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சிலாக்கியம் அல்ல. இச்சிலாக்கியம் பெற்றோர் பேறு பெற்றவர்கள் ஆவார்கள். அப்படி சிலாக்கியம் பெற்றவர்களே ஜான் ரோஜர்ஸ் அவர்களும் ஒருவர். இவர் 1555ஆம் வருடம் இதே நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி மாபெரும் கூட்டத்தின் நடுவே கம்பத்தில் கைகால்களால் கட்டப்பட்டவராக சுற்றிலும் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்து தீ வைத்து கொளுத்தப்பட்டார். ஜான் ரோஜர்ஸ் இரத்தமேரி என்று அழைக்கப்படும் இங்கிலாந்து அரசின் ஆட்சி காலம் அது. கத்தோலிக்க மதம் சாராத புரோட்டஸ்டன்ட்கள் தேடி பிடிக்கப்பட்டு இரத்த சாட்சிகளாக ஆக்கப்பட்டார்கள். அரசாட்சியில் கொடும் கோன்மை கோர தாண்டவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் அது. ஆயினும் கிறிஸ்துவுக்காக புரட்சியாளர்கள் தங்கள் புதுமைகளை கிறிஸ்துவுக்குள் மிகுந்த தைரியத்துடன் செய்து வந்தனர். ஜான் ரோஜர்ஸ் 1500ஆம் ஆண்டு பிறந்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். கத்தோலிக்க போதகராக தன் பணியை தொடங்கிய இவர் ஜான் விக்லிப்பின் நட்பை பெற்று கிறிஸ்துவின் தொண்டரானார். அனைவர் கைகளிலும் வேதாகம் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் அவர் உள்ளத்திலே எழுந்தது. இந்த நிலையில் ஜான் விக்லிப் கலகக்காரர் என்று கைது செய்யப்பட்டு எரித்து கொல்லப்பட்டார். எனவே விக்லிப் மொழிபெயர்த்த வேதாகமத்தின் பிரதிகளை ஆங்கிலத்தில் வெளியிட முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த முயற்சிகளை வெற்றியும் கொண்டார் ஜான் ரோஜர்ஸ். மக்களுடைய கரங்களிலே வேதாகமத்தை அவர் கொடுத்தார். மக்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் மொழிகளிலே வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தனர். இறுதியாக ஜான் ரோஜர்ஸ் எதிரிகளின் கைகளில் சிக்கினார். வேதாகமத்தை வெளியிட்ட ஒரே காரணத்திற்காக அவரை தீயிலிட்டு உயிரோடு கொளுத்தினர். மரண வேளையிலும் கிறிஸ்துவின் மீது மிகுந்த பற்று கொண்டவராக தன் விசுவாசத்தை நிலைபெறச் செய்தார். அன்பரே, இந்த நாளிலே உங்கள் கரங்களிலே உள்ள வேதாகமத்தை நீங்கள் எவ்விதமாக பயன்படுத்தீர்கள் சிந்தித்து பாருங்கள். விலையேற பெற்ற இரத்த சாட்சிகள் இதற்காக மரித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வேதாகமத்தை எளிதாக எண்ணிவிட வேண்டாம். இது மிக மிக முக்கியமான அவசியமான மனிதனுடைய இவ்வுலக வாழ்வுக்கும் வறுமையின் வாழ்வுக்கும் இந்த வேதாகமம் மிக உகந்ததாக இருக்கிறது. ஆகவே இந்த வேத எழுத்துக்களை எல்லாம் ஜாக்கிரதையாய் நாம் தியானித்து அதை நம் வாழ்விலே ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம். ஆண்டவரே, உமக்குள் சுடர்விட்டு பிரகாசிக்கும் நல்ல வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நாங்களும் ஏதோ ஒரு வகையிலே உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலே தியானத்துக்கான வேத பகுதி யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம், சங்கீதம் 64ஆம் அதிகாரம், 65ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை நீங்கள் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.
ஆமென்.